சொல்லோட வகைகள் பற்றி பார்க்கலாம். சொல் வந்து எத்தனை வகைப்படும்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று இலக்கண முறைப்படி பிரிக்கிறாங்க, இன்னொன்று இலக்கிய முறைப்படி பிரிக்கிறாங்க. புரியுதா? இலக்கண சொல், இலக்கிய சொல்னு பிரிக்கிறாங்க. இலக்கண முறைப்படி பார்த்தோம்னா பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல். புரியுதா? இலக்கிய முறைப்படி பார்த்தோம்னா இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல். ஓகேங்களா? இப்போ பெயர் சொல் அப்படின்னா என்னென்னா ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல். வினை சொல்னா ஏதாவது ஒரு வினை, ஏதோ ஒரு செயலை குறிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து வினைச்சொல்னு சொல்கிறாங்க. அடுத்தது இடைச்சொல் அப்படின்னா என்னென்னா இடையில ஒரு வார்த்தை போகிறோம் இல்லையா, ஒரு சென்டென்ஸில் இடையில, அதாவது மற்று, பிற, இந்தமாரி இணைப்பு வார்த்தைகள், அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி ஒன்று என்னென்னா உரிச்சொல். உரிச்சொல் என்னென்ன இருக்குது? சால, தவ, நனி, கடி, உரு, தவ, இப்படி இருக்கும் இல்லையா, இதெல்லாம் என்னது உரிச்சொல்ல வந்துடும். ஓகே. அடுத்தது இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இயற் சொல், இயல்பாக அமைந்த ஒரு சொல்லை குறிப்பது தான் என்னது இயற் சொல்னு சொல்கிறாங்க. அடுத்தது திரிசொல், அதாவது ஒரு சொல் பல பொருளை குறிக்கும் இல்லையா, அதுதான் என்னது திரிசொல் அப்படின்னு சொல்கிறாங்க. திசை சொல்னா ஒவ்வொரு திசைக்கும், இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு திசையில் நம்ம பசுன்னு சொல்லுவோம், சில இடத்துல பெற்றம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஊர்லலாம் கிணறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே தென்னிந்தியாவுக்கு போனோம்னா கேணின்னு சொல்லுவாங்க. இப்போ கழனிங்கிறத வயல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் என்னது திசை சொல்னு பேர். அடுத்த வடச்சொல். வடச்சொல்னால் என்னென்னா வடமொழி சொல்ல குறித்து தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஜன்னல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஜன்னலுங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு வடமொழி வார்த்தை. ஜன்னல், அப்புறம் கமலம், இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு வடமொழி சொல் இல்லையா, அதனால் இதெல்லாம் வந்து வடச்சொல்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2 வகையாக இருக்கும். என்னென்னா தற்பவம், அப்புறம் தற்சமம். ஓகேவா? இதை பற்றி சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.